நான் வகுப்பு வாத்தியாருக்கு எழுதின லீவ் லெட்டரோட வந்திருக்கேன், படிக்கட்டுமாயா? வாத்தியாருக்கு லீவ் லெட்டர் எழுதி இங்க கொண்டு வந்திருக்கீங்களாக்கா? ஏன்னா அவர் இங்கே வந்துட்டாரு. நான் எழுதின லீவ் லெட்டரை படிக்கிறேன். மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வாயாலையும் வகுத்தாலையும் போவதால் 2 நாள் விடுமுறை தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இதாயா நான் அந்த லெட்டர்ல எழுதினேன். என்ன எழுதுனீங்க? மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வாயாலையும் வகுத்தாலையும் போவதால் 2 நாள் விடுமுறை தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஐயா ஐயா விடுமுறை கொடுத்தாரா எடுத்தாராமா? அப்புறம் அவர் வாங்கி படிச்சுட்டு சொல்றேன் கேளு. நான் கேட்குறேன், சொல்லுங்க ஐயா. மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்குன்னு நிறுத்துமான்னாரு. நான் சொன்னேன், அதுக்கு நிக்காம தானே போகுது, நான் எங்கேயா நிறுத்துறது அப்படின்னு கேட்டேன். மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு நிறுத்தர் குறி போட்டு நின்னுமான்னாரு. அப்புறம் சொன்னாரு உனக்குன்னு எழுதுமான்னு. நான் அதை எனக்கு நிக்காம போனதுனால நான் அவசரத்துல எழுதிட்டேன். இவ்வளவு நடந்திருக்கு, அவர் கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காரப்பா. எதுக்கு இன்னொரு தடவை அசிக்கப்படணும்னு அமைதியா உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொன்னாரு மாடு அசை போடுது அப்படின்னு சொன்னாரு. மாடு என்னதான் அசை போட்டாலும் கடைசியில போடுறதையும் போடும், புதுசா ஏதாவது போடுமா? அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, அந்த பக்கத்துல இருக்காங்களே அம்மா, குடும்பத்தை பத்தி பேசினவங்கம்மா என்ன சொன்னாங்க, இந்த பள்ளி பருவம் சிலு சிலுன்னு இருக்குமா. சிலு சிலுன்னு உள்ளத தனியா இன்னைக்கு விரும்புறாங்க. சில்லுன்னு ஒரு காதல். அதுதான்